السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد تعظيما وتكريما ومخبرا وآمرا: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى أبويه وآله وصحبه وسلم صلاة وسلاما دائما عليك يا سيدي يا حبيبي يا رسول الله صلى الله عليه وسلم. وقال تعالى في آية أخرى: إنما يريد الله ليذهب عنكم الرجز أهل البيت ويطهركم تطهيرا. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. புகழனைத்தும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் குறைவின்றி நிறைவாக என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான அருளினால் நாம் எல்லாம் புனிதம் நிறைந்த முஹர்ரம் மாதத்தில் ஆஷூராவினுடைய நோன்பை நோற்று ஜும்ஆவுடைய வேளையில் நல்ல பல செய்திகளை செவியுற்று செவ்வனே அதன் அடிப்படையில் நமது வாழ்வினை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நன்னோக்கில் நாம் எல்லாம் வருகை புரிந்திருக்கின்றோம், வர இருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இதனை முழுமையாக ஏற்று இதன் முழு பயனையும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இதன் பரக்கத்தை கொண்டு நம்முடைய எல்லா விதமான ஹலாலான ஆதத்துகளையும் நாட்டங்களையும் தேட்டங்களையும் நிறைவேற்றி தந்தருள் புரிவானாக. நம்முடைய வியாபாரங்களில் பரக்கத்து செய்வானாக. நம்முடைய வருமானங்களில் அபிவிருத்தி செய்தல் புரிவானாக. நம்முடைய எல்லா விதமான கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி அருள் புரிவானாக என பிரார்த்தித்தவனா எனது வைத்து வாங்குகின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆஷூராவினுடைய தினம் என்றால் நோன்பு நோற்பது சுன்னத். அதற்கான வெகுமதி ஓராண்டுகள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதை அறிந்திருக்கின்ற நாம் இந்த ஆஷூராவுடைய தினத்தில் பல்வேறு வெற்றிகள் நபிமார்களுக்கு கிடைத்தது என்கிற தகவலை அறிந்த நாம் நம் சமூகத்திற்காக, நம் உம்மத்திற்காக தங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இழந்த ஒரு உன்னதமான தியாகியினுடைய அந்த வீர வரலாற்றை நாம் அறிந்திருக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, சய்யிது ஷுஹதா என்று சொல்லப்படுகிற ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்கள் தம் குடும்பத்தினர்களும் அஹ்லுல் பைத் என்று சொல்லப்படுகிற பெருமானாருடைய குடும்பத்தினர்களும் அநீதமாக கொலை செய்யப்பட்ட நாளாகவும் இந்த ஆஷூராவுடைய நாள் இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, வல்லோன் அல்லாஹ் அஹ்லு பைத்துகளை பற்றி குர்ஆனில் இப்படி பேசுகிறான்: இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்கும் அர்-ரிஜ்ஸ அஹ்லல் பைத். அஹ்லு பைத்துகளுடைய
வாழ்க்கை முழுவதையும் நான் சுத்தப்படுத்த விரும்புகிறேன், அல்லாஹ் விரும்புவதெல்லாம் அவர்களை சுத்தப்படுத்துவதுதான் என்று இறைவன் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் எந்த தருணங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு எந்த விதமான அழுக்கும் கரைகளும் படிந்து விடாமல் பாதுகாப்பதை வல்லோன் அல்லாஹ் தன் பொறுப்பாகவே ஏற்று வந்தார். அஹ்லுல் பைத் என்றால், அஹ்லுல் பைத்துகள் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் எங்கிருந்து துவங்குகிறார்கள் என்று பார்க்கிற பொழுது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடமிருந்து அவர்களுடைய குடும்பம் துவங்குகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி பேச ஆரம்பித்தால், அவர்களுடைய சிறப்புகளை பற்றி பேச ஆரம்பித்தால் காலம் போதாது, கியாமத்து வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கலாம். அவ்வளவு சிறப்புகள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இருக்கிறது. வேண்டுமானால் ஒன்றை மட்டும் நான் சொல்லுவேன். பல சிறப்புகளில் கியாமத்து வரைக்கும் பேசப்படுகிற சிறப்புகளில் ஒன்றான ஒரு சிறப்பை நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நசீருல் மலாயிகா என்கிற சிறப்பு பெயரும் உண்டு. மலக்குமார்களால் உதவப்பட்டவர்கள், மலக்குமார்களுடைய உதவி என்றும் அவர்களுக்கு இருக்கும் என்கிற ஒரு சிறப்பு பெயரும் அவர்களுக்கு உண்டு. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? அதற்கான வரலாற்று நிகழ்வு என்ன தெரியுமா? ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய வறுமையை நினைத்து அவர்களுடைய ஒரு ஆடையை எடுத்து தன் கணவராகிய அலி ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் கொடுக்கிறார்கள். இதை விற்றுவிட்டு நம் குடும்பத்திற்கு தேவையான பணத்தை, பொருளை வாங்கி வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த ஆடையை எடுத்து சந்தைக்கு செல்கிறார்கள். அதனை 6 திர்ஹம்களுக்கு, தீனார்களுக்கு விற்பனை செய்கிறார்கள். திரும்பி வீட்டிற்கு வருகிற பொழுது ஒரு ஏழை மிஸ்கின் யாசகர் தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி அங்கு புலம்புகிறார். உடனே அந்த 6 தீனார்களையும் கொடுத்து விடுகிறார்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. 1 2 அல்ல அவர்களுக்கு கொடுத்தது, அல்லது தனக்காக 1 2 எடுத்து வைத்துக் கொள்ளவும் இல்லை. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒட்டுமொத்தத்தையும் கொடுத்தார்கள். தன் கஷ்டத்தை விட பிறருடைய கஷ்டத்தை நீக்குவதுதான் தனக்கு சிறந்தது. அதுதான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு என்று காண்பித்தவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா. வாங்கிட்டு எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டு ஒண்ணுமே இல்லாம வெறுங்கரத்தோடு வீட்டிற்கு செல்கிறார்கள். போய் என்ன சொல்றதுன்னு தெரியலையே, மனைவிட்ட ஃபாத்திமாட்ட என்ன சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போறாங்க. போற இடத்துல இந்த நிகழ்வை பார்த்த ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானிலிருந்து ஒரு ஒட்டகத்தோடு வருகிறார்கள். வந்து மனித உருவில் வந்து சொல்கிறார்கள், இந்த ஒட்டகத்தை நீங்க வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. யாரு என்னன்றே தெரியல. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, இப்ப நானே ஒண்ணும் இல்லாம இருக்கிறேன், வீட்லயே அவ்வளவு கஷ்டம், ஒரு துணியை வித்துட்டு வந்து 6 தீனார்கள் திர்ஹம்களை நான் கொண்டு வந்தேன். ஏழை கேட்டாரு, கொடுத்துட்டேன். இப்ப நான் வீட்டுக்கு போறேன், என்ன சொல்றதுன்னு புரியாம நான் பாட்டுல போயிட்டு இருக்கேன். எங்கிட்ட வந்து இவ்வளவு பெரிய ஒட்டகத்தை கொண்டு வந்து கொடுத்து வாங்கிக்கிறியான்னு கேட்கிறீங்க, ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒட்டகம் பார்ப்பதற்கு நல்ல வாலிபம் நிறைந்த உடல் பருமன் உள்ள நல்ல திடகாத்திரமான ஒரு ஒட்டகமா இருக்குது. ரொம்ப விலை அதிகம்னு உங்களுக்கு தெரியும், அதனால வாங்க முடியாது. இல்லப்பா என்னால முடியாதுன்னு சொன்ன உடனே இந்த மனித உருவில் வந்த ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இதனை வாங்கிக் கொள்ளுங்கள், எப்பொழுது உங்களால் கொடுக்க முடியுமோ அப்பொழுது பணத்தை தாருங்கள். சரி, நல்ல ஒரு வாய்ப்பு, வாங்கிட்டு போகலாம், இது விற்பனை செஞ்சா நமக்கு ஒரு அமௌண்ட் வருமே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போறாங்க. இந்த நாளைக்கு பணம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த ஒட்டகத்தை எடுத்துட்டு போற இடத்துல அடுத்த தெருவுல ஹஜ்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் மனித உருவில் வருகிறார்கள். வந்து இந்த ஒட்டகத்தை பார்த்துட்டு, இந்த ஒட்டகம் நல்ல சிறப்பா இருக்குது, எனக்கு இதை விலைக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இறைவனுடைய விளையாடல் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். நேரடியாக கொடுத்தால் சதக்காவை ஏற்க மாட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள். பெருமானாருடைய குடும்பத்திற்கு சதக்காவும் ஜகாத்தும் கூடாது, ஹராம். அது ஹதியா ஏற்றுக்கொள்ளப்படும். சதக்காக்கள், ஜகாத்துகள் அங்கு வாங்கப்படாது.
அதனால அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால யாரு என்னன்றே தெரியல, எப்படி ஹதியாவாக கொடுக்க முடியும் அதுவும் தெரியல. அதனால இறைவன் இப்படி ஒரு விளையாடலை அந்த இடத்தில் வைத்திருக்கிறான். ஹஜ்ரத் மீகா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, ஒட்டகம் நல்லா இருக்கு எனக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்கிறாங்க. கிடைத்த வாய்ப்பு, சரி எவ்வளவுக்கு வேணும் நீங்களே விலைய சொல்லுங்கன்னு மீகா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இல்ல இல்ல உங்களுக்கு எவ்வளவுக்கு வேணும்னு கேளுங்கன்னு சொல்றாங்க. 160 தீனார்கள் அல்லது திர்ஹம்களை நான் தருகிறேன் என்று சொல்கிறார்கள். பார்க்கிறாங்க, நல்ல ஒரு வேலை. 160 தீனார் அல்லது திர்ஹம் என்பது மிகச்சிறந்த ஒரு விலை. சரி அல்ஹம்துலில்லாஹ், நான் கேட்கவில்லை, இவராகத்தானே சொல்கிறார், அந்த பொருளுக்கு இந்த பொருளும் ஈடாகவும் இருக்கும் என்று கொடுத்து விடுகிறார்கள். அதற்கு அடுத்த தெருவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறாங்க. பாக்குறாங்க, இவருதான ஒட்டகத்தை கொடுத்தவர். வேகமா கூப்பிட்டு உங்களுடைய ஒட்டகத்தை வாங்கின வந்துகிட்டு இருக்கும்போது பக்கத்து தெருவில் ஒருத்தர் விலைக்கு வாங்கினாரு, 160 தீனார் திர்ஹமத்தை கொடுத்து இந்தாங்க உங்களுக்கு அந்த 100 காசுகள் என்று 100 தீனார் திர்ஹம்களை அவர்களிடம் கொடுத்து 60 எடுத்து வீட்டிற்கு செல்கிறார்கள். அங்க போன இடத்துல பாத்திமா அம்மா கேட்கிறாங்க, நான் கொடுத்த அந்த இத்து போன அந்த துணிக்கு, அல்லாஹு அக்பர், அவர்களுடைய பார்வையில் அது இத்து போன துணி, ஆனால் மற்றவர்களுக்கெல்லாம் பரக்கத்து பொருந்தியது. அதனால இந்த துணிக்கா உங்களுக்கு 60 திர்ஹம் கிடைச்சதுன்னு ஆச்சரியத்தோடு கேட்கிறாங்க. நடந்த நிகழ்வை சொல்லுகிறார்கள். பாத்திமா அம்மா, வாருங்கள் என் தந்தை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்வோம் என்று அழைத்து செல்கிறார்கள். சென்றவுடன் பெருமானார் எதுவும் கேட்கவில்லை, பார்த்தவுடன் சிரிக்கிறார்கள். சிரித்துவிட்டு பாத்திமாவை நோக்கி சொன்னார்கள், என்னம்மா பாத்திமா, உங்க வீட்டுக்காரர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு வந்தாங்க போல தெரியுது, மீகாயிலை பார்த்து விட்டு வந்தார்கள் போல தெரிகிறது, அவர்களிடமே வியாபாரம் செய்தார்கள் போன்று தெரிகிறது என்று சொன்னவுடன் அப்பொழுதுதான் இருவருக்கும் புரிகிறது, வந்தது மனிதர் அல்ல, மனித உருவில் வந்த மலக்குகள் என்று புரிந்து கொண்டார்கள். இது இறைவனுடைய நாட்டம், இறைவனுடைய விதி, இறைவனுடைய திருவிளையாடல் என்பதை புரிந்து கொண்டார்கள். அந்த அளவிற்கு மலக்குகளினுடைய உதவி சதாவும் கிடைக்க பெற்றவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த இருவருக்கும் பிறந்தவர்கள் ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. இவருடைய திருமணம் எப்படி நடந்தது தெரியுமா? நம்ம எல்லாம் அறிந்திருக்க வேண்டும். பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை மணமுடித்து கேட்டு பல சஹாபாக்கள் விரும்பினார்கள், கேட்டும் சென்றார்கள். இந்த அளவிற்கு என்றால் அபூபக்கர் அதில் விதிவிலக்கல்ல, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களும் விதிவிலக்கல்ல. எல்லோரும் பெருமானாரிடத்தில் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை மணம் முடிக்க வேண்டும், பெருமானாருடைய குடும்பத்தில் அஹ்ல பைத் என்கிற சிறப்பு தனக்கு வேண்டும் என்று விரும்பியவர்கள் பல சஹாபாக்கள். யாருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லவே இல்லை. நல்ல வாலிப தோற்றத்தில் இருக்கின்ற அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சமயத்துல தான் நல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு வாலிபராக இருக்கிறார். வாலிபர்களோடு நண்பர்கள் விளையாடி கொண்டிருக்கிற பொழுது எல்லாரும் சேர்ந்து தள்ளி விடுறாங்க, இனி போய் கேளு. அப்படி சில நேரங்கள் நடக்கும்ல, யாரோ போய் கேட்டாங்க, கிடைக்கல, கேட்டு பாரு, தூண்டில் போடு, கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி இவங்க எல்லாம் அப்படியே தூண்டி விடுறாங்க, நீங்க போய் கேளு, நீங்க போய் கேளு அப்படின்னு. சரி, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் யாரோ கேட்டுட்டாங்க, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக செல்கிறார்கள். சென்று அத்தஹியாத்தில் அமர்வதை போன்று முழந்தாளிட்டு அவர்கள் அமர்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அப்படி அமர்ந்ததை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹ் தொழுது முடிச்சிட்டு, அலியே என்ன வந்திருக்கிறீங்க, என்ன விஷயம் புரிந்து கொண்டார்கள் பெருமானார். காரிடம் தன்னுடைய மகளை பெண் கேட்டு எல்லோரும் வந்து போய் கொண்டிருக்கிற ஒரு சமயம் இவர்களும் வருகிறார்கள். வந்த பொழுது முகத்தில் நாணம் தெரிகிறது, வெட்கம் தெரிகிறது, கூச்சம் தெரிகிறது. அப்படியே தலைச்சுடி, யார சொல்லலாம், அல்லாஹ்வின் தூதரே சொல்லுப்பா என்ன விஷயம், அல்லாஹ்வின் தூதரே சொல்லுப்பா என்ன விஷயம், யார சொல்லலாம், சொல்வதற்கு வாய் வரவில்லை. பெருமானாரிடத்தில் எப்படி கேட்பது? உயர்ந்த குடும்பம் அது, அல்லாஹ்வின் தூதருடைய மகள் அவர்கள், அவர்களை எப்படி பெண் கேட்பது? கூச்சம் ஒருபுறம், பயம் ஒருபுறம், தயங்கிக் கொண்டே கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே உங்களுடைய மகளை எனக்கு திருமணம் முடித்து கொடுப்பீர்களா? கேட்டவுடன் பெருமானார் எதையும் யோசிக்காமல் சொன்னார்கள், அஹ்லன் வ ஸஹலா, வெல்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சிறந்த ஒரு வரவேற்பை கொடுக்கிறார்கள். உலகிலேயே முதலாக அஹ்லன் வ ஸஹலன் என்று பயன்படுத்திய நபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காகத்தான் அந்த வார்த்தை முதலாக பயன்படுத்தப்படுகிறது அரபு உலகத்திலேயே. அப்படித்தான் வரலாறு பேசும்.
அஹ்லன் வ ஸஹ்லா என்கிற வார்த்தை சொல்கிறார்கள். ஆனந்தமடைந்து வெளியே வருகிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அலியே நடந்தது என்ன? சொல்கிறார்கள், நான் கேட்டேன், பெருமானார் சொன்னார்கள் அஹ்லன் வ ஸஹ்லா என்று சொன்னார்கள். வாருங்கள் என்று சொன்னாலே அதுவே ஒரு அனுமதி. ஆனால் அஹ்ல் தன்னுடைய குடும்பம் என்று சொல்லிவிட்டார்களே, சிறந்த ஒரு வரவேற்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதைவிட மாக்கியம் வேறு என்ன வேண்டும் என்று சொல்கிறார்கள். இருவருக்கும் திருமணம் முடிகிறது. அவர்களுக்கு பிறந்தவர்கள் முதலாவது மகனாக ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இரண்டாவது மகனாக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிறக்கிறார்கள். வளர்ந்த வாலிபத்தை அடைவதற்கு முன்பு சிறந்த ஒரு வளர்ப்பை இருவரும் கொடுக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால் பெற்றோர்களுக்கு முன்பு அவர்கள் சாப்பிட்டதாக வரலாறு கிடையாது. இருவரும், இரண்டு குழந்தைகளும் தங்களுடைய தாய் தந்தைக்கு முன்பு சாப்பிட்டதாக, முன்பு என்று அவர்களுக்கு முன்பு அமர்ந்து அல்ல, அவர்கள் உண்பதற்கு முன்பு இவர்கள் உண்பது கிடையாது. அவர்கள் உண்டதற்கு பிறகுதான் இவர்கள் உணவை எடுத்துக் கொள்வார்கள். நம் வலிமை என்ன? குழந்தைகளுக்கு முதலில் கொடுப்போம். பிள்ளைகளாக நாம் இதுவரைக்கும் பெற்றோரிடத்தில் சாப்பிட்டீர்களா என்று கூட நாம் கேட்பது அரிதான ஒரு தகவல். ஆனால் இவங்க அப்படி சாப்பிட்டதே கிடையாது. ஒரு முறை ஃபாத்திமா அம்மா கேட்டாங்க, ஏப்பா நாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எப்பவுமே 2 பேரும் சாப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு சொன்னாங்க, அம்மாவே என்னுடைய வளர்ப்பு யாருடைய வளர்ப்பு? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு. அவர்கள் சொல்லி இருக்கிறார், பெற்றோருக்கு கண்ணியம் தர வேண்டும், அவர்களை சிறந்த முறையில் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று. நாங்கள் உணவை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு உணவு போதுமா போதாதா என்பது எங்களுக்கு தெரியாது. எனவே உங்களுக்கு போகத்தான் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். உடனே ஃபாத்திமா அம்மா சொல்றாங்க, சரி அப்படியானா எல்லோரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம் இல்லையா? அதுவும் ஏன் செய்ய மாட்டீங்கன்னு கேட்ட உடனே சொல்கிறார்கள், எங்களுடைய வயது உங்களுடைய வயதை விட குறைவு, உங்களுடைய வேகத்தை விட எங்களுடைய வேகம் அதிகமாக இருக்கும். சாப்பிடுகிற பொழுது ஒரு கவலம் உங்களை விட அதிகமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால், அல்லது உங்களுக்கு முன்பாக எங்களுடைய கரங்கள் எங்களுடைய வாயில் அந்த உணவை வைத்துவிட்டால் அதுவும் மரியாதை குறைவாக ஆகிவிடும் அல்லவா? எனவேதான் நாங்கள் உங்களோடு சாப்பிடுவது கிடையாது என்று சொன்னார்கள் என்றால் வளர்ப்பு எப்படி இருந்திருக்கும் பெருமானாருடைய வளர்ப்பு. கண்ணியத்திற்குரியவர்களே, இவ்வளவு சிறப்பான முறையில் வளர்த்துகிறார்கள் இருவரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு வளர்ந்து வாலிபத்தை அடைகிறார்கள். ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விஷம் கொடுக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பே சொன்னார்கள், மக்களாட்சி என்பது 30 ஆண்டுகள் எனக்கு பிறகு தொடரும், அதற்கு பிறகு மீண்டும் மன்னராட்சி வந்து விடும் என்று சொன்னார்கள். அதே போன்றும் நடக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர், உஸ்மான், அலி, அதற்கு பிறகு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்படி எல்லோரும், ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார்கள். 6 மாத காலம் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் முஆவியா அவர்கள் தங்களுக்கு ஆட்சி கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த இடத்தில் மக்களுக்கு மத்தியில் சலசலப்பு ஏற்படுகிறது. 2 பிரிவுகளாக பிரிந்துவிடக் கூடாது என்பதற்காக 6 மாத காலம் ஆட்சி செய்த ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய ஆட்சியை முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு விட்டுக் கொடுக்கிறார்கள். அவர்களும் 20 ஆண்டு காலங்கள் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஆட்சி செய்கிறார்கள். அதற்கு பிறகுதான் பிரச்சனை உருவாகிறது. அதற்கு பிறகுதான் அங்கு பிரச்சனைகள் உருவாகிறது. அந்த இடத்துல முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மகன் அதற்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தை தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இந்த சமயத்தில் எல்லோருக்கும் சொல்றாங்க, எல்லோருமே என்னுடைய மகன் யஸீத் இடத்தில் நீங்கள் பைஅத் செய்ய வேண்டும், ஒப்பந்த உடன்படிக்கை, உங்களை நாங்கள் மன்னராக ஏற்றுக்கொள்கிறோம் என்று பைஅத் செய்ய வேண்டும் வசியத்து செய்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையான சஹாபாக்கள் அதனை ஏற்கவில்லை, அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பிறகு ஹிஜ்ரி 60 அவர்கள் வஃபாத்தும் ஆகிவிடுகிறார்கள். வேறு எந்த ஒரு வழியும் இல்லாமல் அந்த இடத்தில் இவர் ஆட்சிக்கு வருவார் என்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவருடைய விருப்பம் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவருடைய விருப்பம் இதுவாக இருந்தது. இருந்தாலும் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. யஸீத் மிக மோசமானவனாக இருந்தார். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகனார் தான், இருந்தாலும் மிக மோசமானவனாக, குணத்திலும் சரி, பண்பிலும் சரி, நடத்தையிலும் சரி மோசமானவனாக இருந்தான். தந்தையினுடைய மரணத்திற்கு பிறகு ஆட்சியில் அவன் தானாக வந்து அமர்ந்து விடுகிறான். அந்த இடத்துல மதீனாவில் இருக்கின்ற ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் மற்ற சஹாபாக்களுக்கும் அந்த இடத்துல கவர்னராக ஹஜ்ரத் யார் இருக்கிறாங்க அப்படின்னா ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கீழாக ஆட்சியில் இருந்த ஒரு சஹாபி.
அவங்கள்ட்ட கடிதம் எழுதி அனுப்புகிறார். நீங்க அங்க மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லோரிடத்திலும் பையாத்து செய்ய வேண்டும். அந்த இடத்துல உக்பா பின் நாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கவர்னரா இருக்கிறாங்க மதீனாவுக்கு. அந்த சமயத்துல கடிதம் அவர்களுக்கு போகிறது. போன இடத்துல இந்த மாதிரி தகவல், நீங்க யஸீத நீங்க மன்னரா ஏற்றுக்கொண்டு சொன்ன உடனே ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் ஜுபைர், அப்துல்லாஹ் பின் உமர், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் இவர்கள் போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் ஏற்க மறுக்கிறார்கள். பெருமானாருடைய வழிகாட்டுதல் என்ன? மக்களாட்சி தான் அங்கு இருக்க வேண்டும், மன்னராட்சி அல்ல. அதுவும் யஸீத் எவ்வளவு மோசமான என்பது எல்லோருக்கும் தெரியும். அவனை ஆட்சியில் அமர வைத்தால் அங்கு என்ன நிகழும் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். கடைசியில் இந்த தகவல் அந்த யஸீதுக்கு போகிறது. உக்பா பின் நாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் மீண்டும் ஒரு கடிதம் வருகிறது. அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களை நீ கொலை செய்துவிடு, குறிப்பாக ஹுசைனை நீ கொன்று விடு என்கிற ஒரு கடிதம் வர்றாங்க. பெருமானாருடைய பேர குழந்தைகள், ஒரு முஸ்லிமை கொல்வதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது, தகுதி கிடையாது. உங்களை நான் எப்படி கொலை செய்வது? வேறு வழி இல்லை, எங்கேயாவது நீங்க போயிடுங்க, முடிஞ்சா மக்காவுக்கு போங்க, மக்காவுக்கு போனா அங்க எந்த விதமான கொலையும் நடைபெறாது என்று உக்பா பின் நாஃபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். அந்த இடத்துல வேறு வழியே இல்லாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர பிள்ளைகள் மதீனாவில் இருந்து, பெருமானார் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அவர்கள் குடும்பத்தார்கள் மதீனாவிலிருந்து மீண்டும் மக்காவிற்கு ஹிஜ்ரத் செய்து போகிறார்கள். அங்கு போன நல்ல வரவேற்பு, எல்லோரும் சொல்கிறார்கள், உங்களுடைய ஆட்சி இங்கு நிறுவங்கள், நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்கிறோம் என்று. இருந்தாலும் பல இடங்களில் பல மன்னர்கள் உருவாகுவது அவ்வளவு உசித்தமல்ல என்று அவர்கள் விளங்கிக் கொண்டு நான் அதை ஏற்கவில்லை என்று சொல்லி அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் மக்காவிலும் நெருக்கடி வருகிறது. அந்த சமயத்தில் வேறு வழியே இல்லாம அவருடைய சச்சாவுடைய மகனா இருக்கக்கூடிய முஸ்லிம் பின் அகீல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கூஃபாவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். ஏன் அனுப்புனாங்க? மக்காவிற்கு கூஃபாவில் இருந்து அந்த கூஃபாவினுடைய மக்கள் எல்லாம் 12,000 முதல் 16,000 கடிதங்கள் வரை அனுப்புகிறார்கள். நீங்க இங்க வந்துருங்க, நாங்க உங்களை பாதுகாக்கிறோம், நாங்க உங்களுக்கு எல்லா விதமான அடைக்கலத்தையும் நாங்கள் தருகிறோம், உங்களை மன்னராக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்றெல்லாம் கடிதம் அனுப்புகிறார்கள். அங்கு வரவேற்பு எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. அதனால ஹஜ்ரத் முஸ்லிம் பின் அகீல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை முதலாவதாக அங்குள்ள நிலவரத்தை அறிவதற்காக அனுப்பி வைக்கிறார்கள். சென்றால் கூஃபா மக்கள் அனைவரும் அமோகமாக வரவேற்கிறார்கள், நல்ல பாத்துக்கிறாங்க. அது வரைக்கும் யஸீத் பஸ்ராவுல இருக்கிறாரு, எதுவுமே ஒண்ணுமே பண்ணல. காரணம் தந்திரம், நரியினுடைய தந்திரம் அனைத்தும் அவரிடத்தில் இருந்தது. அந்த இடத்துல ஒரு நல்ல வரவேற்பு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே முஸ்லிம் பின் அகீல் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய சச்சாமாக என்ன பண்றாங்க, ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. நீங்க எல்லாரும் கூஃபாவுக்கு தைரியமா வரலாம், இங்க நல்ல வரவேற்பு இருக்குது, நம்மளை ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர்கள் பயணத்திற்கு தயாராகிறார்கள். அவர்களோடு 300 நபர்கள், ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு 300 நபர்கள் ஆயத்தமாகிற அந்த சமயத்தில் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு சொல்கிறார்கள், நீங்கள் செல்ல வேண்டாம், இது ஏதோ ஒரு மோசடி மாதிரி தெரியுது, நீங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, என்னுடைய சச்சாவின் மகன் முஸ்லிம் அங்க போய் இருக்கிறாரு, அதனால அவர் கடிதம் அனுப்பி இருக்கிறாரு. அதோடு மட்டுமல்ல 12,000 கடிதங்கள் மக்களிடத்தில் கூட வந்திருக்கிறது அல்லவா என்று சொல்லி அவர்கள் பையில் நிறைத்து வைத்து அந்த 12,000 கடிதங்களை எடுத்து காண்பிக்கிறார்கள். மக்கள் மீது அவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. கடைசியில இவங்க வேற வழி இல்லாம விடுறாங்க. கொஞ்ச தூரம் போன உடனே அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தரையில் படுத்து விடுகிறார்கள். நீங்கள் செல்ல வேண்டாம், நான் விடமாட்டேன், நீங்கள் செல்ல வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அப்பொழுதும் இவர்கள் மீறி செல்கிறார்கள். காரணம், அந்த இடத்தில் யஸீதனுடைய ஆட்சி அங்கு வந்துவிடக் கூடாது. வந்துவிட்டால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் அது பாதிப்பு என்பதற்காக ஆட்சியை விரும்பி செல்லவில்லை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கெட்டவர்களுடைய தீய ஆட்சி எங்கும் நிறுவப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக செல்கிறார்கள் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அங்க போறாங்க. போற இடத்திலேயே போறதற்கு முன்பு ஒரு இடத்துல கொஞ்ச தூரம் போறாங்க. போகும்போது ஒரு கடிதம் வருகிறது. என்ன அப்படின்னா, முஸ்லிம் பின் அகீல் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட இருந்து ஒரு கடிதம் வருது, நீங்க இங்க வர வேண்டாம் அப்படின்னு. இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு வரலாறு பேசுகிற பொழுது, இந்த பஸ்ராவில் இருந்த யஸீத் அறிந்து கொள்கிறான், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மக்களுடைய ஆதரவு கிடைக்கிறது.
அதற்காக அவருக்குடைய ஒரு பகரமாகத்தான், அவனுடைய அசிஸ்டண்டாக, ஒரு பிஏவாகத்தான் முஸ்லிம் பின் அகீல் வந்திருக்கிறாரு. அவங்களுக்கும் நல்ல ஒரு அமோக வரவேற்பு இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே முஸ்லிம் பின் அகீல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். எல்லோரும் தேடுகிறார்கள். ஒரு வயது முதிர்ந்தவருடைய வீட்டில் அடைக்கலம் கிடைக்கிறது. அங்கேயும் இருப்பது தெரிகிறது. முதலாவதாக அடைக்கலம் கொடுத்த அந்த நபரை கொலை செய்கிறான் யசீத். அதற்கு பிறகு முஸ்லிம் பின் அகீல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த தகவல் கிடைத்த உடனேயே, நம்ம தேடுறாங்க, இங்க எங்கேயோ நமக்கு பிரச்சனை வந்துருச்சு, 1-2 பேர் தான் நமக்கு அடைக்கலம் கொடுக்கறாங்க, மற்றவங்க எல்லாமே காட்டி கொடுக்கறாங்க, மோசமானவங்க முனாஃபிக்குகள் என்று தெரிந்தவுடன் கடிதத்தை எழுதி அனுப்பி விடுகிறார்கள். அதற்கு இடையில முஸ்லிம் பின் அகீல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கோட்டையினுடைய உச்சியில் இருந்து கீழே தள்ளிவிட்டு அவர்களை கொலை செய்கிறான் யசீத். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த தகவல் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் கிடைக்கிறது. அந்த சமயத்தில் 300 நபர்களோடு வந்தவர்களை பார்த்து ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், எனக்கும் யசீதுக்கும் தான் பிரச்சனை, உங்களுக்கும் அவனுக்கும் இல்ல, நீங்கள்லாம் திரும்பி மக்காவுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க 282 பேர், அவங்க அப்படியே திரும்பி போய் 228 பேர் திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க போறாங்க. 72 பேர் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தார்களும் ஹஜ்ரத் முஸ்லிம் பின் அகீல் ரலியல்லாஹு தஆலா அவருடைய குடும்பத்தார் 72 பேர் மட்டும் சொல்றாங்க, இல்ல இல்ல, என்ன ஆனாலும் நாங்க உங்களோட தான் இருப்போம். கடைசியில் அவர்களோடு அழைத்து கொண்டு செல்கிறார்கள். கர்புன் வபலா என்கிற ஒரு இடம் வருகிறது. கர்புன் வபலா, அந்த இடத்திற்கு பெயர் கர்புன். அரபியில் சொல்வதானால் கர்பு என்றால் சோதனை, பலா என்றால் கஷ்டம். அந்த இடத்துக்கு பேரு அதுதான். அல்லாஹ்வினுடைய நாட்டம் எப்படி இருக்கும், அந்த இடத்தில் அவர்கள் தங்குகிறார்கள். அந்த சமயத்தில் யசீது என்ன பண்றாரு அப்படின்னா, ஹுர்பின் யசீதனுடைய மகனுடைய தலைமையில 1000 நபர்களை இவர்களை எதிர்க்க வேண்டும் என்று அனுப்பி வைக்கிறார்கள். பத்ரில் கூட சஹாபாக்கள் 313 நபர்கள் இருந்தார்கள், எதிரிகள் 1000 பேர். ஆனால் முஸ்லிமுக்கு முஸ்லிம் எதிரியாக எப்படி வருகிறார்கள், 72 நபர்களை எதிர்ப்பதற்கு 1000 பேர் வருகிறார்கள். வந்த இடத்துல இந்த 72 பேரை எப்படியெல்லாம் அவர்களை தாக்க வேண்டும் என்பதற்கு முன்பு அந்த ஹுர்ரு சொல்றாரு, நீங்க ஒண்ணு எங்க அத்தா யசீது கிட்ட பையத்து செஞ்சிருங்க, உடன்படிக்கை செஞ்சிருங்க, அவரை நீங்க மன்னரா ஏத்துக்குங்க, இல்லன்னா உங்களை கொல்வதை தவிர வேறு வழி இல்லை, எங்களை எதிர்த்து வென்று விட்டு செல்லுங்கள் என்று சொல்கிறார். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், வேண்டுமானால் எங்களை அப்படியே விட்டு விடுங்கள், நாங்கள் மக்காவிற்கு சென்று விடுகிறோம். 1000 பேர், அங்கு உயிர் ஒன்றும் மிஞ்சாது. தனது உயிரை விட பிறந்த குழந்தைகள் முதற்கொண்டு அவர்களுக்கு கீழ் இருக்கிறது. அதனால கேட்கிறாங்க, எங்களை விட்டுருங்க, நாங்க மக்காவுக்கு போறோம். இல்லையா, யசீது கிட்ட எங்களை போக விடுங்க, நாங்க போய் அவங்ககிட்ட பேசிக்கிறோம். இல்ல, மக்காவுக்கு எங்களை போக விடலையா, உலகம் விசாலமானது, வேறு எங்காவது நாங்கள் சென்று பிழைத்துக் கொள்கிறோம் என்று சொல்கிறாரு. ஆனால் அந்த ஹுர்ரு விடுற மாதிரி தெரியல. இல்ல இல்ல, ஒண்ணு எங்களை எதிர்த்து வென்றுவிட்டு நீங்கள் எதையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் இப்பொழுதே சொல்லுங்கள், யசீத் இடத்தில் நாங்கள் பையத் செய்வோம் என்று. இவங்க கேட்கிற மாதிரி இல்ல. அங்கேயே டென்ட் போட்டு கூடாரத்தை போட்டு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஃபேமிலி அங்கங்க தங்கிடுறாங்க. அதை சுற்றிலும் தஜ்லா என்கிற நதியும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கு இடையில முஹர்ரம் 8வது நாள் கர்புன் வபலா என்கிற அந்த இடத்தில் மீண்டும் ஷம்ர் பின் ஜுல்ஜௌஷன் என்கிற ஒரு நபரை, தாரிக் பின் யசீத் என்கிற அந்த நபர்களோடு சேர்ந்து 4000 பேர் இன்னும் அதிகமாக வருகிறார்கள். 72 பேரை எதிர்ப்பதற்கு மொத்தம் எத்தனை பேர்? 5000. ஃபர்ஸ்ட் ஒரு 1000, அப்புறம் ஒரு 4000. அல்லாஹு அக்பர். எவ்வளவு ஒரு கொடூரமானவர்களாக இருந்திருப்பார்கள். இருப்பது எல்லோரும் பெண்கள் கலந்திருந்தார்கள், குழந்தைகள் கலந்திருந்தார்கள். எல்லோரும் வீரமானவர்கள் அல்லது போரில் வென்றவர்கள் அல்ல, ஒரு சிலரை தவிர. அவர்களை எதிர்ப்பதற்கு 5000 நபர்கள் வருகிறார்கள், அவர்களை கொலை செய்வதற்காக. முஹர்ரம் 8 ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பேசுகிறார்கள், நீங்களும் முஸ்லிம், நானும் முஸ்லிம், என்னுடைய தந்தை முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் தானே சொல்லி இருக்கிறார்கள், யாரையும் எந்த தகுதியும் இல்லாமல், ஹக்கு இல்லாமல், அல்லாஹ் கொடுத்த அனுமதி இல்லாமல் எந்த முஸ்லிமும் கொலை செய்வது கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள். சாதாரண ஒரு முஸ்லிமுக்கு அப்படி இருக்கின்ற பொழுது, நான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வினுடைய இரத்தம், என்னுடைய தந்தை அலி, ஃபாத்திமா என்னுடைய தாய்,
அவர்களுக்கு பிறந்தவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுடைய வளர்ப்பு யாருடையது என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும், எதற்காக எங்களை கொலை செய்கிறீர்கள், எங்கள் மீது இரக்கம் காட்டலாம் அல்லவா என்று 5000 நபர்களிடத்தில் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய அந்த வார்த்தைகளை கேட்டு படையில் இருந்து 2 நபர்கள் மட்டும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய படைக்கு வருகிறார்கள். வருகிற பொழுது அந்த இருவரையும் கொலை செய்து விடுகிறார்கள் அந்த படையிட. அதற்கு பிறகு முஹர்ரம் 9 ஹஸ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முகாமிட்ட அந்த கூடாரங்களை எல்லாம் ஒரு நபர் மோசமான முறையில் இப்னு அவுஷஜா என்று சொல்லப்படுகிற ஒரு நபர், மோசமானவர், இரவு நேரத்தில் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது எல்லா கூடாரத்துக்கும் தீயை வைத்து விடுகிறார். விழித்துக் கொண்டவர்கள் எல்லாம், சுதாரித்துக் கொண்டவர்கள் எல்லாம் அங்கிருந்து உடனடியாக கூடாரத்தில் இருந்து வெளியே வருகிறார்கள், தீயையும் அணைக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் ஒரு 5 அல்லது 7 நிமிடத்திற்குள் என்னுடைய உரையை நான் நிறைவு செய்வேன். தீயை வைக்கிறான். அந்த இடத்தில் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் துஆ செய்கிறார்கள், இறைவா இறைவா எங்களை காப்பாற்று, எங்களை அழித்த இந்த இப்னு அவுஷஜா என்பவனை மோசமான முறையிலே இவனை கொலை செய்துவிடு என்று துஆ கேட்கிறார்கள். இந்த பாடம் எதை தருகிறது தெரியுமா? துஆ செய்கிறார்கள், சற்று நேரத்திலேயே அவன் குதிரையில் செல்கிற பொழுது அவனுடைய குதிரை இடறி அவன் கீழே விழுகிறான். முழுவதுமாக விழாமல் அந்த குதிரையினுடைய கடிவாளத்தில் அவனுடைய கால் மாட்டிக்கொள்கிறது. மீண்டும் அந்த குதிரை அங்கும் இங்கும் இருக்கக்கூடிய பாறைகளில் அவனுடைய தலையை அடித்து கொன்றது என்று வரலாறு. இவர்கள் நினைத்தால் ஒட்டுமொத்தவர்களையும் 5000 பேர்களையும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து அழித்திருக்கலாம். ஆனால் பெருமானாருடைய வளர்ப்பு, பெருமானாருடைய சிறப்பு என்னவென்றால் யாரும் அழிந்து போக கூடாது, எல்லோருக்கும் ஹிதாயத்து கிடைக்க வேண்டும் என்கிற ஆசை. அதே ஆசை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இருந்தது. துஆ மட்டுமே கேட்கிறார்கள், அவர்களுடைய ஹிதாயத்திற்காகவும் தங்களுடைய பாதுகாப்பிற்காகவும். ஆனால் யாரையும் அழிப்பதற்கு அவர்கள் துஆ செய்யவில்லை. அதற்கு பிறகு ஆஷூராவுடைய தினம் இன்றைய நாள் வருகிறது, முஹர்ரம் 10 நோன்பு இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் போர் துவங்குகிறது. இவங்க ஏத்துக்கிற மாதிரி தெரியல, 3 நாள் ஆயிருச்சு. இவங்களை விட்டா தப்பிச்சிருவாங்க, இல்ல ஆட்சி அமைச்சிருவாங்க. அதனால இவங்களை எங்கேயே தீர்த்து கட்டிடணுங்கிற முடிவில் சண்டைகள் ஆரம்பமாகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த போரில் கர்பலா என்கிற அந்த தியாகத்தில் முதலில் உயிரை துறந்தவர் அலி அக்பர் ரலியல்லாஹு தஆலா. அம்புகள் வருகின்ற பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாப்பதற்காக ஹுசைனுடைய நெஞ்சுக்கு முன்பு இவர்களுடைய நெஞ்சை வைத்து நிற்கிறார்கள். என் மீது அம்பு பாயட்டும், நான் இருக்கும் வரைக்கும் உங்களை நான் மரணிக்க விடமாட்டேன், உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லி அத்துணை அம்புகளையும் வாங்குகிறார்கள். அலி அக்பர் ரலியல்லாஹு தஆலா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகன் என்றும் சொல்லப்படுகிறது, அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய முதல் மகனார் என்றும் சொல்லப்படுகிறது. வாங்கி அவர்கள் மரண தருவாயில் இருக்கிறார்கள். அதற்கடுத்து மீண்டும் அம்பு வருகிறது. சிறு வயதாக இருக்கக்கூடிய ரஅனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மீண்டும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாப்பதற்காக நீங்கள் தான் ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும், நீங்கள் வந்தால்தான் நம் சமுதாயம் பாதுகாக்கப்படும் என்பதற்காக சிறு வயதை உடைய ரஅனா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாக்கிறார்கள். கிட்டத்தட்ட 34 அம்புகள் அவருடைய உடலில் பாய்கிறது. சல்லடையாக்கப்படுகிற உடல் அங்கேயே மரண தருவாயில் வீழ்கிறார்கள். இருவரும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மடியில் கிடக்கிறார்கள். இருவரையும் அப்படியே எடுத்துச் சென்று கூடாரத்திற்குள் வைத்து தண்ணீர் கொடுக்கலாம் என்று சொல்வதற்கு முன்பு அங்கு தண்ணீரும் காலியாகி விடுகிறது. அந்த சமயத்தில் சொல்லப்படுகிறது, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அப்துல்லா என்கிற குழந்தையும் அந்த கூடாரத்தில் பிறக்கிறது. பிறந்து அந்த குழந்தை எடுத்து முத்தம் கூட கொடுக்கவில்லை, எடுத்து பார்க்கிறார்கள். பார்க்கின்ற பொழுது நேராக அம்பு அந்த குழந்தையினுடைய நெஞ்சில் பாய்கிறது. அல்லாஹ் அக்பர். பிறந்த குழந்தை பால் கூட ஒருமுறை குடித்திருப்பாரா என்று தெரியவில்லை. தந்தையின் தாயின் முகத்தை கூட அந்த குழந்தை பார்த்திருக்குமா என்று தெரியவில்லை. பாங்கு சொல்லி அப்துல்லா என்கிற பெயர் சூட்டப்படுகிறது. எடுத்து முத்தம் கொடுக்கிற பொழுது நெஞ்சில் அம்பு பாய்ந்து விடுகிறது. அல்லாஹ் அக்பர். அந்த குழந்தை அங்கேயே மரணித்து விடுகிறது. பால் குடிக்கின்ற வயதில் ஒரு குழந்தை இருந்தது, அலி அஸ்கர் என்று சொல்லப்படும்.
அந்த குழந்தை பாலுக்கு அழுகிறது, ஆனால் தாயின் மடியில் பால் இல்லை. எல்லோரும் பசியில் இருக்கிறார்கள், பட்டினியில் இருக்கிறார்கள். தண்ணீர் கூட, சுற்றிலும் தஜ்லா நதி சென்றது, அந்த தண்ணீர் கூட எடுக்க விடல அந்த கொடியவர்கள். இந்த கையவர்கள் தண்ணீர், 1 மீட்டர் தண்ணீர் கூட அந்த தஜ்லா நதியில் எடுக்க விடவில்லை. நோன்பு, வெயில், இரவு, பனி அத்தனையும் தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய குடும்பத்தினர்கள். கடைசியில் அந்த குழந்தை பசிக்கு அழுகுது, தாகத்துக்கு அழுகுது. அந்த குழந்தையை பார்த்தாவது உங்களுக்கு இறக்க வரும் சொல்லிட்டு பால்குடி குழந்தையாக ஹஸரத் அலி அஸ்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எடுத்து வெளியே சென்று அந்த படையினுடைய தளபதியிடத்தில் காட்டுகிறான், எங்களுக்கு தண்ணி வேண்டாம், இந்த குழந்தை அழுகுது பார்க்கிறீங்களா இல்லையா, இந்த குழந்தைக்காவது 1 மீட்டர் தண்ணீர் கொடுக்கலாம் அல்லவா என்று கேட்கிறார்கள் ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. பொழுதும் அவன் எதையும் கேட்கவில்லை. இந்த குழந்தை உயர்த்தி காண்பிக்கிறார்கள். இந்த குழந்தையினுடைய முகத்தை பாருங்கள், பச்சிலம் குழந்தை, பால் குடி மறவாத குழந்தையின் முகத்தை பார்த்துமா உங்களுக்கு இரக்கம் வரவில்லை? உங்கள் மனம் இலகவில்லை? குழந்தைக்கு மட்டுமா தண்ணீர் கொடுங்கள் என்று குழந்தையை தூக்குகிறார்கள். தூரத்தில் இருந்து ஒரு அம்பு வருகிறது. அலி அஸ்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தொண்டையிலேயே அப்படியே படிந்து விடுகிறார். அல்லாஹு அக்பர். தண்ணீர் கேட்டு வந்த அந்த குழந்தைக்கு கிடைத்தது அம்பு என்கிற கொலையினுடைய ஆயுதம் மட்டும்தான். தண்ணீர் இறங்க வேண்டிய அந்த தொண்டைக்குள் எதிரிகளுடைய அம்பு பாய்ந்தது. அல்லாஹு அக்பர். அந்த இடத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கதறுகிறார்கள், அழுகிறார்கள். கடைசியில அந்த யார் அப்படின்னா மாலிக் பின் சினான் அப்படிங்கிற ஒரு நபர் இருந்தார் அந்த படையில. கேட்கும் பொழுது ஈட்டியை வைத்து தலையில் ஒரு அடி அடிக்கிறான் ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இரத்தத்தோடு அவர்கள் கீழே விழுகிறார்கள். விழுந்தவுடன் அவன் கீழே இறங்கி மாலிக் பின் சினான் என்றும் சொல்லப்படுகிறது, மாலிக் பின் நுதைர் என்றும் சொல்லப்படுகிறது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கழுத்தை அறுத்து தலையை தனியாக எடுத்து விடுகிறான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்பொழுதும் கூட அவர்களுடைய கொடூர செயல் முடியவில்லை. மொத்தமா முடிச்சிட்டமே அப்படிங்கிறது கூட உங்களுக்கு என்ன வரல. அல்லாஹு அக்பர். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த தலையை அம்பில் சொருகி பஸ்ராவிற்கு எடுத்து சென்றார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். பஸ்ராவிற்கு எடுத்து செல்கிற பொழுது அந்த உதட்டில் கொம்பை வைத்து அடிக்கிறான். இந்த வாய் தான் இவ்வளவு பேசிச்சு அப்படின்னு வாயில் அடிக்கிறான். வேறொரு அறிவிப்பில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உதடு அசைந்து கொண்டே இருந்தது. என்னவென்று கவனித்த பொழுது குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டு கொண்டிருந்தது என்றும் சொல்லப்படுகிறது. அதனால தாங்க முடியும், உதட்ட போட்டு அடிக்க. அங்கிருந்த ஹஸரத் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், யாருடைய உதட்டை அடிக்கிறாய்? நீ செய்தது மாபாதக செயல், இதற்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது, நரகத்தில் ஆக மோசமான தண்டனை உங்களுக்கு தான் கிடைக்கும். அப்படி இருந்தும் கூட, தலையை வெட்டி எடுத்தும் கூட உங்களுடைய ஆத்திரம் அடங்கவில்லையா, உங்களுடைய அதிகார மோகம் உங்களுக்கு தீரவில்லையா என்று சொல்லி அவர்கள் ஆவேசப்படுகிறார்கள். ஹஸரத் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த அளவிற்கு அவர்கள் கொடூரம் இருந்தது, கொடுமை நடந்தது. அதில் தப்பித்தவர்கள் சில பெண்மணிகளும் ஹஸரத் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அந்த போர்க்களத்திற்குள் அவர்கள் வரவில்லை, கூடாரத்தோடு இருந்தார்கள். அவர்கள் அழைத்து செல்லப்பட்டது யஸீதிடத்தில். அங்கும் அரசியல் நாடகம் நடக்கிறது. நான் யாரையும் கொலை செய்ய சொல்லவில்லையே, ஏன் செய்தீர்கள் என்று யஸீது கேட்கிறார். சொன்னவன் அவன்தான், யாரும் மிஞ்சக்கூடாது என்று சொன்னவன் அவன்தான். அங்கும் அரசியலுடைய நாடகம் அங்கும் நடக்கிறது. கேட்கிறான், நான் யாரையும் கொலை செய்ய சொல்லலையே, ஏன் செஞ்சீங்கன்னு கேட்கிறான். கடைசியில உயிர் மிஞ்சியது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தில் ஆணில் ஒரு நபர் ஹஸரத் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பெண்களில் சில மனிதர்கள் மட்டும்தான் என்று பார்க்கிற பொழுது கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களிடம் இருந்துதான் துவங்குகிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பம் தொடங்கியது. அலிரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் தொடர்வது
ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா இடத்தில் கியாமத் வரைக்கும் பெருமானார்கள் குடும்பத்தார்கள் பலருக்கும் அறிந்தும் அறியாமலும் தனக்கு தெரிந்தும் தெரியாமலும் பல குடும்பத்தினர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இவ்வளவு உயர்வான தியாகங்கள் செய்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மூலமாக கிடைக்கின்ற பாடம், அந்த தியாகத்தின் மூலம் கிடைக்கின்ற பாடம் என்ன தெரியுமா? எந்த நிலை வந்தாலும் இஸ்லாத்திற்கு எதிராக ஒரு செயல் நடைபெறுகிற பொழுது அதற்கு எதிராக நீங்கள் எல்லாம் நிற்க வேண்டும். உயிர் போனால் அது ஷஹாதத்தினுடைய அந்தஸ்து கிடைக்கும், இல்லை என்றால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், அதுவும் இல்லை என்றால் உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் என்று ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தன்னோடு சேர்த்து தியாகம் செய்த ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீர மரணம் அடைந்த நாள் தான் இன்றைய தினம். எல்லாம் வல்ல அல்லாஹ் எந்த நோக்கத்தோடு அந்த குடும்பங்கள் எல்லாம் நம் சமூகத்திற்காக பாடுபட்டதோ அந்த நோக்கத்தை வல்லோன் அல்லாஹ் கியாமத்து வரைக்கும் நிறைவேற்றுகின்ற புரிவானாக. நல்ல ஆட்சியாளர்களை வல்லோன் அல்லாஹ் கியாமத்து வரைக்கும் நம் சமுதாயத்திற்கு தந்திர புரிவானாக. அவர்களுக்காக இயன்ற வரைக்கும் இன்றைய தினம் ஒரு யாசின் அந்த குடும்பத்திற்காக ஓதி ஈசா சவாப செய்யுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த வரக்கத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையினுடைய அத்துணை காரியங்களையும் சிறப்புடையதாக ஆக்கி தந்திர புரிவானாக, வரக்கத்திற்கேதாக ஆக்கி தந்திர புரிவானாக. எல்லா விதமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் வல்லோன் அல்லாஹ் தீர்த்தரு புரிவான். ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி நிறைவாக ஒன்று சொல்லுவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை இரண்டு கைகளிலும் இரண்டு பேரர் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பிடித்து சொன்னார்கள், இந்த இருவர் மன் அஹப்ப ஹாதைன், இந்த இருவரை யார் நேசிக்கிறார்களோ அவரும் நானும் சொர்க்கத்தில் உண்டாக இப்படி இருப்போம் என்று இரு விரல்களை இணைத்து காண்பித்தார்கள். வல்லோன் அல்லாஹ் அந்த இருவர்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தார்களையும் மனப்பூர்வமாக நேசித்து முஹப்பத் வைக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை கொடுத்து நாளை மறுமையிலே சய்யிது ஷுஹதாவாகிய ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்களோடும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களின் குடும்பத்தார்களோடும் சுவனத்தில் வாழுகின்ற அவர்களுக்கு பணிவிடை செய்கின்ற நல்லதொரு தௌஃபீக் நம் அனைவருக்கும் தந்திர புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.